வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான அனுமன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஜியோ சினிமாஸ்ல இப்போதைக்கு ஹிந்தில அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. கூடிய சீக்கிரத்துல ஜி5ல இது தமிழ்லயும் வந்துரும். இப்ப படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மைக்கேல்னு ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவனுக்கு சூப்பர் ஹீரோஸ் படம்னா ரொம்ப பிடிக்கும். இவனும் சூப்பர் ஹீரோவா மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறான். ஸ்பைடர்மேன் கையை நீட்டினா வெப் வரும்ல, அந்த மாதிரி நமக்கும் வருமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஸ்கூல்ல சிரின்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அவனும் காமிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அப்பதான் நிறைய பசங்க வந்து இந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இவனை அடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு மைக்கேல் தான் வந்து இவனை காப்பாத்துறான். இதனால மைக்கேல் இவனோட கண்ணுக்கு ஹீரோ மாதிரி தெரியுறான். இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. மைக்கேல பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோவா மாறணும்னு ஆசைப்படுறாரு பாத்தீங்களா. சூப்பர்மேன் முதுகுல கட்டியிருப்பாரு பாத்தீங்களா, அதே மாதிரி துணியை கட்டிட்டு பறக்கிற மாதிரிலாம் போஸ் குத்துட்டு இருக்காரு. இவருக்கு சப்போர்ட்டிவா சிரி இருக்காருல, அந்த துணி பறக்கிறதுக்காக ஃபேன்லாம் வைக்கிறாரு. இவர் ஒரு ஆர்வ கோளாறுல மேல இருந்து குதிச்சிடுறாரு. கால்ல அடிபட்டது. இப்ப அப்பாவும் இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அம்மா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சூப்பர் ஹீரோவா மாறணுமா, இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி மைக்கேல் சொல்றான். சூப்பர் ஹீரோவா இருந்தா மட்டும்தான் உலகத்தை காப்பாற்ற முடியும்னு இல்ல, நார்மல் ஆள் நினைச்சா கூட கண்டிப்பா காப்பாற்ற முடியும். நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அம்மாவும் அட்வைஸ் பண்றாங்க. இப்ப இவரே இவரோட ஃப்ரெண்டான சிரி கூட பேசிட்டு இருக்காரு. எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் பேரண்ட்ஸ் இல்ல அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி சிரியும் சொல்றான். அப்ப என்னோட பேரண்ட்ஸ் உயிரோட இருக்கிறதுனால தான் என்னால சூப்பர் ஹீரோவா மாற முடியல அப்படின்ற மாதிரிலாம் மைக்கேல் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் வீட்டுல அப்பாவும் அம்மாவும் எரிஞ்சிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. மைக்கேல் தான் தீ வச்சிருக்கான் போல, ஆனா வெளியே இருக்கவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி தெரியல. அப்படியே பல வருஷம் ஓடிடுது. ஒரு பேங்கை கொள்ளையடிச்சுட்டு ஒரு 4-5 பேர் தப்பிக்க பாக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்துடுறாரு. இது மைக்கேலா தான் இருக்கும். இப்ப மைக்கேலும் இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இவங்க எல்லாரையும் கன்னால ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இவங்க திருடிட்டு போக நினைச்சாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அங்க வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இது மூலியமா வந்த போலீஸும் அதெல்லாம் கைப்பற்றிடுறாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. மைக்கேலுக்கு ஃப்ரெண்டா சிரின்னு ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா, இப்பயும் அவர் ஃப்ரெண்டா தான் இருக்காரு. மைக்கேலுக்கு பவர் வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மைக்கேலும் லைட்டா காயத்தோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ வரைக்கும் மைக்கேலை பொறுத்த வரைக்கும் கேஜெட் வச்சு தான் சூப்பர் ஹீரோ மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது மூலியமா தொடர்ச்சியா சண்டை போட முடியாது, நிச்சயமா சூப்பர் பவர்னு ஒண்ணு இருக்கும், அது எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கிராமத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஹீரோ இருக்காரு. இவரோட பேரு அனுமந்து அப்படின்றது. இவர் ஒரு குரங்கு கூட தான் போட்டி போட்டுட்டு இருக்காரு. அந்த குரங்கு இருக்குல்ல, இவன் பறிக்கிறதுக்கு முன்னாடி பழத்தெல்லாம் பறிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. எப்படியாவது அதுக்கு முன்னாடி நம்ம பறிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஹீரோ உண்டிகோல்ல குறி வச்சு அடிப்பாரு. இப்ப எல்லா பழத்தையும் அது பறிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பறிச்சிடுறாரு. அதை கிண்டல்லாம் பண்றாரு. அதே மாதிரி பறிச்ச பழத்தெல்லாம் அங்க இருக்க பசங்க கிட்ட தராரு. நம்ம ஹீரோக்கு இந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, பேரு காசி அப்படின்றது. இப்ப காசியை சில ஆட்கள் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே கஜபதி அப்படின்ற ஒரு நபரோட ஆட்களா தான் இருப்பாங்க. வரி காசு தான்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்ட காசு இல்லன்ற மாதிரி காசி சொல்றாரு. அதனாலதான் இவங்க போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டை காப்பாத்துற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முடிஞ்சா ஏன் கூட மோதி பாருங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி அடிப்பாருன்னு பார்த்தா அவங்க கிட்ட பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப அடி வாங்கி இவரோட பொருள் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு இருக்காரு. கஜபதி ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருக்க காசியோட மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போயிடுறாங்க. இதனால இவர் ஹீரோ மேலதான் கோவப்படுறாரு. நானே அவனுங்க கை கால்ல விழுந்தாது தப்பிச்சிருப்பேன், சண்டை போடுறேன்னு எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. எதுக்கு கோவப்படுற, இந்த செயினை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் செயினை தராரு. சண்டை போடும் போது அங்க இருக்கவருக்கு தெரியாம செயின் ஆட்டிய போட்டிருப்பாரு. எப்படியோ செயினாவது கிடைச்சதே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃப்ரெண்டு சந்தோஷப்படுறாரு. இப்பதான் மீனாட்சின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. டாக்டர் படிப்புக்காக வெளியூருக்கு போயிருப்பாங்க. இப்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இதே இடத்துல சேவை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ ஒன் சைடா இவங்களை லவ் பண்ணுவாரு. இந்த இடத்துல சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே இவங்களை லவ் பண்ணிருப்பாரு. சின்ன வயசுல மீனாட்சி லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸ் விளையாடுவாங்க. மத்த பசங்களோட லெமன் கீழே விழுந்தா இவங்க ஜெயிச்சிடலாம்ல, அதனால ஹீரோ தான் லாங்ல இருந்து உண்டிகோலை வச்சு அடிப்பாரு. யாரோ ஒருத்தர் லாங்ல இருந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. அது யாரு என்னன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இத்தனை வருஷமா இவங்க தெரியாம தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருப்பாங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்க பொண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வராது. என்ன இந்த சம்பந்தமும் செட் ஆகலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நீ ஓவரா வாய் பேசுறல, அதனால தான் யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வெட்டியா தான் சுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி சின்ன சின்ன திருட்டும் பண்ணுவாரு. அக்கா பல வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா இவரு கேட்கவே மாட்டாரு. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அக்காவும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க காசை எங்க வச்சாங்க அப்படின்றத இவர் கவனிச்சிருப்பாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த காசை இவரோட செலவுக்காக எடுத்துக்கிறாரு.
இப்பதான் இந்த ஊர்ல இருக்க கஜபதினு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த ஊரையே நான் தான் காப்பாத்துறேன், எல்லாருமே எனக்கு காசு தரணும் அப்படின்ற மாதிரி வசூலிச்சிட்டு இருப்பாரு. அப்படி இல்லைன்னா என் கூட சண்டை போடணும்னு சொல்லுவாரு. ஒருத்தர் மோதி பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வராரு. இப்ப கஜபதி இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவரை சாவடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. அடி வாங்குற நபரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அடிப்பட்ட நபருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பாக்குறாங்க. உயிர் இன்னும் இருக்கதான் செய்து. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கஜபதியை பார்த்து கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்துல இந்த ஊருக்குள்ள நிறைய கொள்ளையர்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காப்பாத்துறதுக்காக தான் கஜபதியை போட்டிருப்பாங்க. அப்பத்துல இருந்து கஜபதிக்கு எல்லாருமே காசு தரணும், இதுதான் நடைமுறையா நடந்துட்டு இருக்கு. ஆனா ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப திருட்டு நடந்திருக்கும், இப்ப ஏன் திருட்டு நடக்க போகுது, அதனால காவலர்லாம் தேவையில்ல, ஒரு நல்ல லீடர் மட்டும் தான் தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி அந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் கஜபதி கவனிக்கிறாருல, இவ்வளவு மாதிரி ஆள் இருந்தா நமக்கு பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. அவ திருட்டு போலம் தானே சொன்னா, இன்னைக்கு நைட்டே ஒரு கொள்ளை நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்பதான் ஒரு முனிவரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் படகுல இந்த ஊருக்கு வராரு. ஏன் எதுக்கு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி இப்ப ஈரன் பஸ்ல ஒரு லேடி கூட பேசிட்டு வரத நமக்கு காட்டுறாங்க. ஈரவும் இதே பஸ்ல தான் வராரு. ஈரனுக்கே தெரியாம அவங்க கால்ல கொலுசை மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு. ஒரு கொலுசை மாட்டி விட்டுருவாரு. இன்னொன்னு மாட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா பக்கத்துல இருக்க லேடி பாத்துடுறாங்க. என்னடா அம்மாவோட கொலுசை திருடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. இவர் திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவார்ல, அதை பத்தி எல்லாம் ஈரன் கிட்ட சொல்றாங்க. இப்படி திருட்டு வேலை எல்லாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஈரன் திட்டிடுறாங்க. இதனால மனசு உடைஞ்சு ஹீரோ இருக்காருல, அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி சோகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் கொள்ளையர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு இடத்துல இந்த பஸ்ஸை லாக் பண்ணிடுறாங்க. உள்ள வந்தவங்க எல்லாரோட நகையும் புடுங்குறாங்க. அதே மாதிரி சிலரை கொல்லலாம் நினைக்கிறாங்க. இதனால மத்த மக்கள் எல்லாம் தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்காரு. ஹீரோ போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு புலி வருது. புலியை பாக்குற ஹீரோவும் பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் துரத்திட்டு வந்த புலி இருக்கு பாத்தீங்களா, வேற பக்கம் கிளம்பிடுது. அப்பதான் அது புலி கிடையாது, அந்த முனிவர் தான் மாறு வேஷத்துல அப்படி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை திட்டமிட்டு அந்த இடத்துக்கு போக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஹீரோ அந்த வழியா போகும்போது தான் முகமூடி போட்டு ஆட்கள் வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருக்கு உண்டிகோல்ல நல்லா அடிக்க தெரியும்ல, அந்த மாதிரி அடிச்சு எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஈரனையும் அந்த நபர் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இவர் பக்கத்துல வந்து அவங்க கூட சண்டை போடுறாரு. ஆனா அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. காயப்பட்ட மாதிரி இவரும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. இவர் மூழ்கிட்டு இருக்கும் போது தான் தண்ணிக்குள்ள இருந்து வெளிச்சம் வருது. எங்க இருந்து இந்த வெளிச்சம் வருது அப்படின்ற மாதிரி இவரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு முத்து இருக்கு. அந்த முத்தை இவர் கையில எடுக்கிறாரு. இங்கதான் அனுமன் படத்தோட டைட்டில போடுறாங்க. வந்தவர் கோலியை யூஸ் பண்ணி நம்மளை காப்பாத்தினாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியும். ஆனா யூஸ் பண்ணது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ற நபர் தான் இந்த விஷயத்தையும் பண்ணிருக்காரு. ஆனா அது யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஒரு இடத்துல கரை ஒதுங்குறாரு. அக்காவும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. இப்ப தம்பிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. பயங்கரமா காயம்பட்டு இருக்கு. எப்பதான் சரியாகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் கஜபதி இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி திருட்டு நந்துருச்சு பத்தியா, இதுக்குதான் பாதுகாப்புக்கு நான் தேவைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் பேத்தி பண்ணது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா தான் மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டோ ஹீரோக்கு பயங்கரமா காயம்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை ஹீரோ தான் நம்மளை காப்பாத்திருப்பாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கல் எத்தாருல, அந்த கல்லை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் சூரிய ஒளி இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லுல பாஸ் ஆகுது. அதுல இருந்து ஹீரோவோட கண்ணுக்கு பாஸ் ஆகுது. ஹீரோக்கு ஏதோ ஒரு சக்தி வந்துருது போல. ஹீரோ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கிறத ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டாரு. அவ்வளவு காயப்பட்டவர் சாதாரணமா எந்திரிச்சிடுறாரு. என்ன காயெல்லாம் சரியாயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. இவர் லைட்டா தொட்டோனே கதவெல்லாம் உடஞ்சு வந்துருது. இந்த சமயம் தான் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோனை இந்த இடத்துக்கு கூட்டு வராரு. ஹீரோ நார்மலா இருக்கிறத பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. நீ அப்ப போய் சொல்லிதான் என்ன கூட்டு வந்தியா, இவன் இவ்வளவு தெளிவா இருக்கானா, இவன் என்ன காப்பாத்தல, வேற யாரோ தான் என்ன காப்பாத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இல்ல இல்ல நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கேட்காம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த காயெல்லாம் உடனே சரியானதுனால தான் ஹீரோயின் என்கிட்ட பேசாம போயிட்டா, இதுக்கெல்லாம் இந்த கல்லு தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவரும் கல்லை தூக்கி எரிஞ்சிடுறாரு. பக்கத்துல வைக்கோல்லாம் இருக்கிற இடத்துல போய் அந்த கல்லு விழுந்துருது. கஜபதி ஆட்களா சிலர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூலுக்கு போற பசங்களோட சாப்பாடெல்லாம் புடிங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பசங்களை கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோயின் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினையும் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்டுக்காம கிளம்பிடுறாங்க. ஹீரோ திருடங்க கூட சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அப்ப ஹீரோயின் செயினும் இவருக்கு கிடைச்சிருக்கும். இதை காமிச்சா நம்புவான்றதுக்காக தான் காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. ஆனா கஜபதி ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை மடக்கி கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை முச்சு விளையாடு, உனக்கு செயினை தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவருக்கு கண்ணெல்லாம் கட்டி விட்டுறாங்க. இவரும் இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எதர்ச்சியா இவங்களை தொடுறாருல, இவர் தொடுறதுக்கே அவங்க பறந்து பறந்து வெல்றாங்க. என்னடா இந்த அளவுக்கு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரும் கண்ணை திறந்து பாக்குறாரு. எல்லாருமே காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்காங்க.
நான் தான் அடிச்சனா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சுத்தி இருக்க பசங்க நீங்க தான் அடிச்சீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சண்டெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ஈரினோ வெளியே வந்து பாக்குறாங்க. ஆட்கள்லாம் காயப்பட்டு ஓடுறது உங்களுக்கு தெரிய வருது. நான் தான் இவங்க எல்லாரையும் அடிச்சேன், உங்க செயினும் என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி செயினை காட்டலாம் நினைக்கிறாரு. பார்த்தா கையில இருந்த செயினும் காணாம போயிருது. என் கையில தான் இருந்தது, இப்ப காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரின் நம்ப மாட்டாங்க. நீங்க நம்பலனா சண்டை போட்டது நான் தானே உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், இப்ப பாருங்க இந்த பானையை உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பானை கிட்ட வராரு. இவர் அந்த பானை கிட்ட போகும்போது சூரிய ஒளி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் டிராப் ஆயிருது. இதனால இவருக்கு பவர் போயிருது போல. அந்த பானை அடிச்சதுக்கே இவரோட கை தான் உடைஞ்சிருது. ஒரு பானையே உன்னால உடைக்க முடியல, நீ அடிச்சேன்னு சொன்னா நான் நம்புவேனா அப்படின்ற மாதிரி ஈரனும் நம்பாம இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடி அந்த கல்லை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த கல்லு மூலியமா தான் நமக்கு பவர் வந்தது, ஆனா அந்த பவரை வர வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. எதாவது பூஜை மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுல வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அக்காவும் கோயில்ல இருந்து வராங்க. உனக்காக நான் கோயில்ல பூஜை பண்ண நீ வீட்டுல சூனியம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடிக்கிறாங்க. இவரும் விடுக்கா விடுக்கா அப்படின்ற மாதிரி பயந்து வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கல்லுல இருந்து தான் பவர் வந்தது, ஆனா எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்ப காலையில அந்த கல்லை எடுத்து பாக்குறாரு. அப்பதான் சூரிய ஒளி பாஸ் ஆகி இவரோட கண்ணுக்குள்ள போது இவருக்கு சக்தி வந்துருது. ஓஹோ, இப்படிதான் சக்தி வருமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட வந்தவர் எனக்கு சூப்பர் பவர்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டு சுத்தமா நம்பவே மாட்டாரு. இவரை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு பெரிய கல்லை தூக்கிடுறாரு. அப்ப கூட இவரோட ஃப்ரெண்டு காசி நம்பவே மாட்டாரு. பாகுபலியில இதை விட பெரிய கல்லையை பிரபாஸ் தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. இருடா வேற பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேற ஒரு விஷயத்த பண்ணி காட்டுறாரு. இதெல்லாம் பவன் கல்யாண் எப்பயோ பண்ணிட்டாரு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி காசி சொல்லிட்டாரு. அது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்ன பண்றது, சூப்பர் ஹீரோஸ் பண்ற எல்லாத்தையும் நம்ம ஹீரோஸே பண்ணிட்டாங்க, வேற எப்படிதான் உன்னை நம்ப வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. காசி என்ன சொல்றாருன்னா, பாலகிருஷ்ணா ஒரு படத்துல தொடைய தட்டுவாரு, வர ட்ரெயின் பின்னாடி போகும், அந்த மாதிரி நீ பண்ணி காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நீ தான் சூப்பர் ஹீரோன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் தண்டவாளத்துக்கிட்ட வந்துடுறாரு. ஆனா இந்த இடத்துக்கு வந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நான் சாதாரணமா சொன்னேன்டா, நீ எதுக்காக இங்கெல்லாம் நின்னுட்டு இருக்க, முதல்ல ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ட்ரெயின் வந்துட்டு இருக்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, தொடையெல்லாம் தட்டுறாரு. இருந்தாலும் ட்ரெயின் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. ஐயோ ட்ரெயின் இடிச்சிட போதுன்னு போக பாக்குறாரு. ஆனா ட்ரெயின் இவரை இடிச்சிருது. இப்படி அநியாயத்துக்கு இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ஹீரோ பறந்து போய் தான் விழுந்திருப்பாரு, மத்தபடி காயெல்லாம் பெருசா படல. இப்பயாவது நம்புறியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. இப்பதான் இவருக்கு பவர் கிடைச்சிருக்கு அப்படின்றத ஃப்ரெண்டும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப சத்யான்னு ஒரு பெட்டி கடை வச்சிருக்கவரை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு குரங்கை கிண்டல் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த குரங்கு தான் ஹீரோ கையில இருக்க செயினை தெரியாம எடுத்திருக்கு. இப்ப குரங்கு கையில செயின் இருக்கிறத சத்யா பாக்குறாரு. உனக்கு வாழைப்பழம் தரேன், அந்த செயினை தந்துரு அப்படின்ற மாதிரி அதை ஏமாத்தி செயின் எல்லாம் வாங்கிடுறாரு. ஈரினும் பசங்க கூட இந்த கடைக்கு வந்திருக்காங்க. அப்பதான் சத்யா கிட்ட அந்த செயின் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த செயின் எப்படி உங்ககிட்ட கிடைச்சது, அப்ப நீங்க தான் அவரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வேக வேகமா அவருக்கு காயம் இருக்கான்னு பாக்குறாங்க. சத்யாவும் அடிபட்டு கட்டு போட்டிருக்காரு. இத பார்த்தவங்க இவர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவரை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவ்வளவு அழகான பொண்ணு லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் எதிர வராங்க. எதுக்காக இவன் கூட வரான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவர் தான் நான் லவ் பண்ற நபரு, நாங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, இவர் குறி வச்சு அடிப்பாரா, எங்க குறி வச்சு அந்த நொங்க அடிக்க சொல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட உண்டிகோல தராரு. இப்ப சத்யாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஃபார்மர் விஷம் குடிக்கிறதுக்கு போயிருப்பாரு. அந்த விஷ பாட்டில அடிச்சிடுறாரு. ஈரினோ எதுக்காக விஷம் குடிக்க ட்ரை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அந்த பெரியவரும் வீட்டுல நடந்ததை பத்தி சொல்லிட்டாரு. அந்த கஜபதியும் ஆட்களும் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவரால காசு தர முடியாதுல்ல, அதுக்காக தான் பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. அந்த கஜபதிக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி நேரடியா பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டோ சத்யாவை மாட்ட வைக்கலாம்னு நினைக்கிறாரு. உன் கூட இவரு சண்டை போடுவாரு அப்படின்ற மாதிரி சத்யாவோட கையெல்லாம் தூக்கி காட்டுறாரு. ஈரின் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சத்யா கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு சண்டைலாம் போட தெரியாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சத்யாவும் பயந்து வேக வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் உன் கூட சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சண்டையை பார்க்கணுன்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்குது. என்னடா சூரிய வெளிச்சம் மங்குது அப்படின்ற மாதிரி இவரும் பயப்படுறாரு. சரி திரும்பி வெளிச்சம் வர வரைக்கும் சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காரு. ஆனா கஜபதி இருக்காரு பாத்தீங்களா, கேப்பே தரமாட்டாரு. ஹீரோவை போட்டு இந்த இடத்துல பொழந்து கட்டிட்டு இருக்காரு. ஹீரோ அடி வாங்குறது அக்காக்கு தெரிய வந்துருது. அக்காவும் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காகடா சண்டை போட விட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு மேல கோவப்படுறாங்க. ப்ளீஸ் விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கஜபதி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கஜபதி இருக்காரு பாத்தீங்களா, மேற்கொண்டு இவரை போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்பன்னு பார்த்து திரும்பி வெளிச்சம் வந்துருது. இது மூலியமா இவரோட பவர் வேலை செய்யுது. இதனால ஹீரோ இருக்கார்ல, கஜபதியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்ன கஜபதியை இப்படி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ தான் இந்த கிராமத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி இந்த கிராமத்தை யாரும் பாதுகாக்க தேவையில்ல, ஒரு லீடர் தான் தேவை, அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் போது தான் ஒரு ஹெலிகாப்டர் வர சவுண்ட் கேக்குது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு மைக்கேல் தான் வந்து இறங்குறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த கிராமத்துக்கு பல ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த முனிவர் சென்ஸ் பண்றாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப மைக்கேல பார்த்து நீங்க யாரு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மைக்கேல் எதுக்காக வந்தாரு அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மைக்கேல் ஃப்ரெண்ட் சிரி இருக்கார்ல, ஒரு காமெடி வீடியோவை பார்த்து சிரிக்கிறாரு. ஆனா அந்த காமெடி வீடியோல ஒரு விஷயத்த மைக்கேல் கவனிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவை ட்ரெயின் அடிச்சு தூக்கி போட்டது பாத்தீங்களா, ஹீரோ திரும்பி நார்மலா வந்தது தான் அதுல பதிவாயிருக்கும். இவன் நார்மலா வரானா இவன் கிட்ட ஏதோ சக்தி இருக்கு, அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த கிராமத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நான் அதை ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, போதுமான மருத்துவ வசதி இந்த கிராமத்துல இல்ல, நீங்க அதை ஏற்பாடு பண்ணி தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, நானே ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டார்ல, எப்படி இவ்வளவு பலசாலியா மாறின அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இவர் இதை வச்சு ஃப்ரெண்டோட பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவன் கிட்ட பால் வாங்கி குடிச்சேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு பலம் வந்தது, நீங்களும் வாங்குங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நிறைய பேர் இவர்கிட்ட பால்லாம் வாங்குறாங்க. அதனால ஃப்ரெண்ட் பிசினஸும் நல்லபடியா வளருது. ஹீரோக்கு என்னென்ன சக்திலாம் இருக்கு, எப்படி அந்த சக்தி கிடைச்சது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் மைக்கேல் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணும்ட்டே ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோவும் கோவப்பட்டு இவரை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ட்ரெயின்ல வேலை பார்த்துட்டு இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கல்லை என்னால கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல வைக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதான் நமக்கான சான்ஸ் அப்படின்ற மாதிரி மைக்கேல் யோசிக்கிறாரு. நீங்க இறங்குங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வண்டியில ஏறிடுறாரு. கல்லை இவரால கண்ட்ரோல் பண்ண முடியாம மக்கள் மேல போடுற மாதிரி நடிக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. இப்ப மக்கள் இருக்கிற இடத்துக்கு இந்த கல்லை கொண்டு வந்துடுறாரு. அந்த கல்லு ஸ்லிப் ஆகுற மாதிரி பண்ணிடுறாரு. சோ இப்ப ஹீரோ சக்தியை யூஸ் பண்ணி ஆகணும்ல, எப்படி யூஸ் பண்றான்றத பாக்கலான்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மாஸ்க் வச்சு மறைச்சிடுறாரு. சோ ஹீரோ என்ன பண்ணாருன்னு இவருக்கு தெரியல. இப்ப ஹீரோக்கு சக்தி வந்துருது. வேகமா அந்த இடத்துக்கு வந்து அந்த கல்லை புடிச்சிடுறாரு. என்ன இவ்வளவு பெரிய கல்லியே பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோக்கு எப்படி சக்தி வந்தது அப்படின்றத இவரால கவனிக்க முடியல. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ஃப்ரெண்ட் சிரி இருக்காரு பாத்தீங்களா, இவருக்காக ஸ்ட்ராங்கான ஒரு கையை ரெடி பண்ணிருக்காரு. இதை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கையில போட்டு இவரும் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. ஃப்ரெண்டும் எப்பதான் உன்னோட அக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த வாயடியை யார் கல்யாணம் பண்ணிப்பா, யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பாட்டி கவனிக்கிறாங்க. உன் அக்காவை பார்க்க வந்த எல்லாருமே ஓகே தான் சொன்னாங்க, ஆனா உன்னோட அக்கா தான் நோ சொல்லிட்டா. காரணம் கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னை பாத்துக்கிற பொறுப்பை நான் ஏத்துப்பன்ற மாதிரி சொன்னா எந்த மாப்பிளை ஏத்துப்பாங்க, அதனாலதான் எல்லாருமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டாங்க. நமக்காக தான் நம்ம அக்கா இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கா அப்படின்றது இப்பதான் இவருக்கு புரியுது. இதுக்கப்புறம் அக்காவை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது அக்கா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், உட்காந்து முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி சாப்பிட வைக்கிறாரு. இதுக்கப்புறம் அக்காவோட வேலையெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கவனிச்சுக்கிறாரு. என்ன இவ்வளவு பொறுப்பா மாறிட்டான்ற மாதிரி அக்காவும் யோசிக்கிறாங்க. இப்ப வேலை முடிச்சு ஓரளவுக்கு காசெல்லாம் சேர்த்துடுறாரு. அது மூலியமா அக்காவோட கல்யாணத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாரு. நல்லபடியா ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை எல்லாம் பேசி முடிச்சிடுறாரு. ஹீரோ அடிச்சார்ல, அதனால கஜபதிக்கு உடம்பெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆட்கள்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான், அவனையும் அவளையும் விடக்கூடாது, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. ஈரன் இந்த ஊருக்கு தலைவரா யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க, அவங்களாம் ஸ்டேஜுக்கு வந்து பிரச்சாரம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த கடைக்காரர் சத்யா இருக்காரு பாத்தீங்களா, நான் எலெக்ஷன்ல போட்டியிட போறேன்ற மாதிரி வந்துடுறாரு. நான் வந்தா என்னெல்லாம் பண்ணுவேன்றத சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ இருக்கார்ல, சுத்தி முத்தி கூட்டத்தை கவனிக்கிறாரு. கூட்டத்துல இருக்க ஒரு மர்ம நபர் மட்டும் ஈரனியே குறி வச்சிட்டு இருக்காரு. இவன் எதுக்காக ஈரனியே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அந்த நபரை துரத்திட்டு ஓடுறாரு. இப்ப ஓடிட்டு இருக்க அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ ஒண்ணு இவரை நோக்கி வீசிடுறாரு. அதுல இருந்து புகையா வருது. அந்த புகையினால ஹீரோ இந்த இடத்துல மயங்கிடுறாரு. சிரிதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோவை லாக் பண்ண வச்சு எப்படி உனக்கு இந்த பவர் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சிசிடிவி மூலியமா இந்த விஷயத்த மைக்கேலும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. எத்தனை வாட்டி சொல்றது, என் ஃப்ரெண்ட் இடத்துல இருந்து பால் வாங்கி குடிக்கிறதுனால தான் அந்த பவர்லாம் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சிரி கையில தான் அவரோட கல்லுலாம் இருக்கு. நீ விட்ட இந்த கல்லுனால தான் உனக்கு பவர் கிடைக்குதுன்னு கூட போய் சொல்ல வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. இவரை உட்கார வச்சிருக்க சேர் வேற ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த சேரை முதல்ல நிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த கல்லை வச்சு நிக்க வைக்கிறாரு. அந்த கல்லை நோக்கி நம்ம கண்ணு போனோம்னா நம்ம கீழே விழணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப வேணும்ட்டே சிறிய கோவப்பத்தி அடிக்க வைக்கிறாரு. இப்ப கோவப்பட்ட சிரி இருக்காருல, இவர் அடிக்கிறாரு. இவரும் சேர் கவுந்து கீழே விழுறாரு. அது மூலியமா ஹீரோக்கு அந்த பவர் கிடைச்சிருது. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. கஜபதி ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக மொத்தமா வராங்க. சரியான நேரத்துக்கு ஹீரோ என்ட்ரியை கொடுத்துடுறாரு. வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உண்டிகோலை வச்சு இவங்களை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. உண்டிகோலை இவ்வளவு நல்லா யூஸ் பண்றாருன்னா சின்ன வயசுல இருந்து இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்றது ஈரனுக்கு இப்பதான் புரியுது. இந்த சண்டை நடக்கும் போதே இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, ஈரவை இந்த இடத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் அந்த கஜபதி தான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. இப்ப கஜபதியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, இந்த இடத்த உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அவ்வளவுதானே, லீடர் மாதிரி இருந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணு, நானே உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கஜபதியோட காயம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சரி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சமயம் மைக்கேல் இருக்காருல, அங்க நந்ததை நம்ம ரிவர்ஸ் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்கும் போதுதான் ஹீரோக்கு எப்படி பவர் கிடைக்குது அப்படின்றது இவருக்கு தெரிய வந்துருது. ஓஹோ, இந்த மாதிரி தான் பவரை யூஸ் பண்ணுமான்னு யோசிக்கிறாரு. இப்ப சிரி கிட்ட மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர் முழுக்க ஒரு பாய்சனஸ் கேஸ நம்ம பரப்பி விடணும், அது மூலியமா எல்லாருமே பரபரப்பா இருப்பாங்க, ஹீரோ கையில இருந்து அந்த கல்லை புடுங்கிடணும்னு சொல்றாரு. இத கேக்குற சிரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நீ சூப்பர் ஹீரோவா மாறணும் தானே ஆசைப்பட்ட, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த கிராமத்தை நம்ம அழிச்சாலும் சரி மத்த இடத்த காப்பாத்தலாம்ல, அதுக்காக இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பயும் இவரோட ஃப்ரெண்டு ஏத்துக்க மாட்டாரு. இந்த இடத்துல தான் இவர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சூப்பர் ஹீரோவா மாறணும்ன்றதுக்காக பேரண்ட்ஸையே சாவடிச்சிருப்பாரு. அந்த விஷயம் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டு சிரிக்கு இப்பதான் தெரிய வருது. அதே மாதிரி திருடுனாங்க பாத்தீங்களா, இவர் நினைச்சிருந்தா அவங்கள லாக் மட்டும் பண்ணிருக்கலாம், ஆனா இவர் கொன்றுப்பாரு. காரணம் நீலாம் சூப்பர் ஹீரோவான்ற மாதிரி கிண்டலா பேசியிருப்பாங்க. கோவப்பட்டவர் எல்லாரையும் ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. என் ஆசையை தடுக்க யார் வந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், இப்ப நீ வந்துட்டல நீயும் சாவுன்ற மாதிரி அந்த இடத்த எரிய வச்சுட்டு இவர் மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட் அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு போராடுறாரு. மைக்கேலோட ஃப்ரெண்ட் எதுக்காக நம்மள தூக்குனாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப மைக்கேல் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. கல்லு கீழே விழுந்துருது, ஹீரோவும் உருண்டு போன மாதிரி விழுந்துடுறாரு. ஆட்களும் கல்லு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மைக்கேல் கிட்ட சொல்றாங்க. இது நைட்டு நேரம்ன்றதுனால அவனுக்கு பவர் இருக்காது, அவன் கதையும் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி அவரை கொல்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ இருக்காருல, பவரோட இருக்காரு. என்ன பவரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப கன்னால இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. அந்த புல்லட் எதுவுமே ஹீரோவை எதுவுமே பண்ணல. ஹீரோவை இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, சண்டை போட்டது ஹீரோ கிடையாது, முனிவரா இருப்பாரு. ஏன்னா ஹீரோ காயப்பட்ட மாதிரி இப்பதான் எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோ கெட்டப்ல இருக்க முனிவரும் நார்மல் கெட்டப்க்கு வந்துடுறாரு. இந்த கல்லை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே தந்துடுறாரு. ஹீரோவும் முனிவர் கிட்ட வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ அக்காக்காக கல்யாணம் எல்லாம் பேசி முச்சாரு பாத்தீங்களா, இன்னைக்குதான் கல்யாணம் பிளான் பண்ணிருப்பாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது மைக்கேல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் நேத்து என்னோட லேப்க்கு வந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன ஆதாரம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆதாரம் தானே கேக்குற, இந்த சிசிடிவியை பாருங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் காட்டுறாரு. ஹீரோ உள்ள போனார்ல, அது பதிவா இருக்கு. ஹீரோ கிட்ட அடி வாங்கின நபர் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள போய் பெட்டி எடுத்துட்டு வராரு. இந்த பெட்டியா பாருங்கன்ற மாதிரிலாம் மைக்கேல் கிட்ட காட்டுறாரு. மைக்கேலும் இதே பெட்டி தான், ஆனா காசு கூட எனக்கு முக்கியம் இல்ல, உள்ள ஒரு கல் வச்சிருந்தேன், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஹீரோ கிட்ட இருக்க கல்லை வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி இருக்க எல்லாருமே கல்லை தந்துருன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஹீரோவும் கல்லை தந்துடுறாரு. இப்ப மைக்கேல் இருக்காருல, அந்த கல்லை வச்சு பவரை ஏத்தணும்னு நினைக்கிறாரு. இப்ப சூரிய வெளிச்சத்துல வைக்கிறாரு. பார்த்தா பாஸ் ஆனது இவரோட கண்ணியை டேமேஜ் பண்ணிருது. இவரும் வலியால துடிக்கிறாரு. அப்புறம் தான் ஹீரோ வேற ஒரு கல்லை தந்திருக்காருன்னு தெரிய வருது. எங்க குடும்பத்தோட கல்லுன்னு சொன்ன, உண்மையான கல் எப்படி இருக்கும்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டாரு. இதனால ஹீரோ மேல தப்பு இல்ல, மைக்கேல் மேலதான் தப்புன்னு எல்லாருக்குமே புரிய வந்துருது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி மைக்கேல திட்டுறாங்க. மைக்கேல் இருக்கார்ல, அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்களும் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் அக்கா இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாங்க. என் தம்பி மேலேயே கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆட்கள் இருக்காங்கல்ல, கன்னால ஷூட் பண்ணிடுறாங்க. புல்லட் படக்கூடாதுன்றதுக்காக அக்காவை மறைச்ச மாதிரி நிக்கிறாரு. இவர் உடம்புல புல்லட்லாம் பாஸ் ஆகி போகுது, இவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா பாஸ் ஆகி போன புல்லட் இருக்கு பாத்தீங்களா, அக்கா மேலயும் பட்டுரும். இப்ப அக்கா மேல புல்லட் பட்டனால கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிட்டு இருக்கு. இவரும் கல்ல அக்கா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அப்பன்னு பார்த்து சூரிய வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, மங்கி போயிருது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற ஏதாவது இடத்துக்கு அக்காவை தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வராரு. இப்ப வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அக்கா கிட்ட கல்ல தரலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள அக்கா அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை ஏத்துக்க முடியாம ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் நடக்க ஆரம்பிச்சது. இந்த கல்லே நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவரும் தூக்கி தண்ணியில எரிஞ்சிடுறாரு. இப்ப அக்காக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. சிரி ஏற்கனவே நிறைய ரெடி பண்ணாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் மைக்கேல் மாட்டிக்கிறாரு. அந்த ஊர்ல கேஸ பரப்பணும்னு முடிவு பண்றாரு. இப்ப ஊர் முழுக்க ஒரு கேஸ் பரவுது. அந்த கேஸ் பரவுறதுனால எல்லாருமே மயங்கி மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஓடி வந்து ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா ஹீரோ பெருசா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் இவர்கிட்ட பேசுறதுக்காக முனிவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அனுமார் சின்ன பையனா இருக்கும் போது அவரோட உடம்புல இருந்து ஒரு ரத்த துளி கீழே விழுந்திருக்கும். அந்த ரத்த துளி தான் இந்த கல்லா மாறி இருக்கும். இந்த கல்லு ஒன்னதான் செலக்ட் பண்ணிருக்கு, நீ நல்லது பண்ணுவன்றதுக்காக தான் உன்கிட்ட அது வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த கல்லை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ அந்த இடத்துல மக்களை காப்பாத்துறதுக்காக போ, என்ன நடக்குமோ அது கரெக்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விபூஷணா இருப்பாரு. இலங்கையை விட்டு ராமனும் அனுமனும் கிளம்புனாங்க பாத்தீங்களா, அப்ப இவரை தான் அரசரா அந்த இடத்துல இருக்க வச்சு
கிளம்பி இருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நம்ம ஊர் மக்களை காப்பாத்த போனோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கேஸ் தாக்க கூடாதுன்றதுக்காக இவரும் மூக்கெல்லாம் மூடிடுறாரு. அங்க வர ஆட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் சிரி வந்து இவருக்கு மாஸ்க் எல்லாம் தராரு. அன்னைக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து சிரியை இவர் தான் காப்பாத்திருப்பாரு. அதனால தான் சிரி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கஜபதியே இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துடுறாரு. இது நம்மளோட ஊரு, நம்ம காப்பாத்தி ஆகணும், வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கஜபதியும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி சண்டை போடுறாங்க. ஓரளவுக்கு இவங்களும் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு பயங்கரமா காயெல்லாம் படுது. அதை மீறியே இவர் சக்தியே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதை கவனிக்கும் போது தான் மைக்கேலுக்கு அம்மா சொன்னது ஞாபகம் வருது. சூப்பர் பவர் இருந்தாதான் மக்களை காப்பாற்ற முடியும்னு இல்ல, சூப்பர் பவர் இல்லாமயே காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுதான் ஞாபகம் வருது. இப்ப வில்லனும் பக்கத்துல வந்து இவர் கூட சண்டை போடுறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த குரங்கு வருது. தண்ணிக்குள்ள இருந்து அந்த கல்லு எடுத்திருக்கு போல, இந்த கல்லுன்ற மாதிரி தூக்கி எறியுது. இப்ப அந்த கல்லு வந்ததுனால இவருக்கு பவர் கிடைச்சிருது. அந்த பவர் மூலியமா இவரும் சண்டை போடுறாரு. அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்தலாம் ஆரம்பிக்கிறாரு. சரி, மைக்கேலுக்காக நிறைய ரெடி பண்ணி தந்தாரு பாத்தீங்களா, அது மூலியமா மைக்கேல் ஹீரோக்கு ஈக்குவலா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவா மரத்துல லாக் பண்ணிடுறாரு. இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்போ ஒரு வேற வச்சு அந்த ஹெலிகாப்டரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சிடுறாரு. மைக்கேலும் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹெலிகாப்டர் வெடிஞ்சு அவர் சாகுற மாதிரி பண்ணிடுறாரு. அதே மாதிரி காயப்பட்ட மாதிரி இவரும் தண்ணிக்குள்ள விழுற மாதிரி போயிட்டு இருக்காரு. இவர் விழுற மாதிரி கீழே போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இப்ப திடீர்னு அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அனுமான் இவருக்கு எதிர வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்ப அனுமாரா அந்த இடத்துல வணங்கலாம் செய்யறாரு. இந்த விஷயத்தெல்லாம் முனிவரும் கவனிக்கிறாருல. அங்க இருந்தபடியே அனுமான வணங்கிட்டு இருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நமக்கு முடிச்சிடுறாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.